அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, நேற்றைய தினம் நீங்கள் பத்திரிகையில் படித்திருப்பீர்களே, ஆனால் இமாச்சல பிரதேச அரசாங்கம் ஜாதியை ஒழிப்பதற்காக புதிய ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக அறிவிப்பு செய்த செய்திகளை நீங்கள் பத்திரிகையில் பார்த்திருப்பீர்கள். இமாச்சல பிரதேசத்தில் ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக அந்த அரசாங்கம் புதிய ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கின்றார்கள். யார் ஜாதி விட்டு ஜாதி திருமணம் முடிக்கின்றார்களோ அவர்களுக்கு 75,000 ரூபாய் ஊக்கத்தொகையை வழங்கி ஜாதியை ஒழிக்கப் போகின்றோம் என்று சொல்லி ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். இதுல தாழ்த்தப்பட்ட ஒருவர் உயர்ந்த குலத்தைச் சேர்ந்த ஒருவரை திருமணம் முடிப்பாரேயானால் அவருக்கு 75,000 ரூபாய் ஊக்கத்தொகை. இப்படி 75,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கினால் ஜாதியை ஒழித்து விடலாம் என்று இவர்கள் பகல் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள். 75,000 ரூபாய் கொடுத்தால் ஜாதியை ஒழித்து விடலாமா? இந்த ஜாதியை ஒழிப்பதற்காக 75,000 ரூபாய் கொடுத்தா பரவாயில்ல, எங்களுக்கு ஜாதி முக்கியம் இல்ல, 75,000 ரூபாய் கிடைக்குது என்பதற்காக நான் ஜாதி விட்டு ஜாதி மாறுகிறேன் என்று யாராவது திருமணம் செய்வார்கள் என்று இவர்கள் தப்பு கணக்கு போடுகின்றார்கள். ஆனா இங்கே நிலைமை என்னவாக இருக்கின்றது என்றால், தாழ்த்தப்பட்ட ஜாதியைச் சேர்ந்த ஒருவரை மனம் முடித்ததற்காக உயர்ந்த ஜாதி என்று தங்களை சொல்லக்கூடியவர் அவர்களுடைய தகப்பனார் தூக்கு மாட்டிக்கிட்டு தற்கொலை செய்யக்கூடிய ஒரு நிலையை நாம பார்க்கிறோம். அதாவது இந்த உலகத்தில் உள்ள காசு, பணம், பொருள் இதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது, என்னுடைய ஜாதி தான் முக்கியம் என்று சொல்லி தாழ்த்தப்பட்டவனை திருமணம் செய்து கொண்டாலே தன்னுடைய மகள் என்று தகப்பன் தூக்கில் தொங்கக்கூடிய ஒரு நிலையை நாம பார்க்கிறோம். அப்போ பணம் என்பது இதுல மேட்ரு கிடையாது, மானம் போவதாக அவன் நினைக்கின்றான். அப்படி நினைக்கக்கூடியவன் எப்படி இந்த பணத்திற்காக ஜாதியை விட்டு கொடுப்பான் என்ற ஒரு சிறிய யோசனை கூட இல்லாமல் இந்த ஒரு சட்டத்தை கொண்டு வருகின்றார்கள். ஜாதியை ஒழிப்பதற்காக எவ்வளவோ சட்டங்களை எல்லாம் நம்ம நாடு ஏற்கனவே போட்டு வைத்திருக்கின்றது. இந்த அரசியலமைப்பு சட்டம் இந்த ஜாதியை ஒழிப்பதற்காகவே வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே யாராவது தீண்டாமையை கடைபிடிப்பார்களே ஆனால் அவர்களுக்கு இந்த தீண்டாமையை கடைபிடிப்பதன் காரணமாக 14 வருடங்கள் ஆயுள் தண்டனை கொடுக்கக்கூடிய அளவிற்கு சட்டங்கள் கடுமையாக இருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் என்னென்னமோ சட்டத்தை போட்டு பார்த்தாங்க. இந்த மாதிரி இந்த வன்கொடுமை தடுப்பு, இந்த தீண்டாமை ஒழிப்பதற்காக சமத்துவபுரம் அப்படின்னு சொல்லி இங்க தமிழ்நாட்டில் கூட ஆரம்பிச்சாங்க. சமத்துவபுரம் ஆரம்பிச்சு என்ன ஆச்சு? தாழ்த்தப்பட்டவர்களும் உயர்ந்த ஜாதியினரும் ஒரே ஒரு ஏரியாக்குள்ள நாங்க கொண்டு வர போறோம், 2 பேரும் அண்ணன் தம்பிகளை நாங்க பழவிட போறோம் அப்படின்னு சொல்லி சமத்துவபுரத்தை ஆரம்பிக்கிறாங்க. சமத்துவபுரத்தில் உள்ள வீடையெல்லாம் வாடகைக்கு விட்டுட்டு இவன் தனியா போய் குடியேறக்கூடிய நிலைமையை நாம பார்க்கிறோம். அது வெற்றியை தரவில்லை. சமத்துவ தேநீர் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்னு ஆரம்பிச்சாங்க. அந்த தேநீர் திட்டம் ஊத்தி மூடிக்கிருச்சு, பாக்குறோமா இல்லையா? அப்ப இந்த மாதிரி இவர்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அது தோல்வியை தழுவக்கூடியதை பார்க்கிறோம். சிறு குழந்தையிலிருந்து பயிற்றுவிக்கின்றார்கள். சிறு குழந்தையில 1ஆம் கிளாஸ் பாட புத்தகத்தை திறந்தவனையுமே எடுத்தவனையும் 3 வரி போட்டு வச்சிருக்கிறாங்க. தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருக்கிறாங்க. அதை படிச்சுக்கிட்டே தீண்டாமையை கடைபிடிக்கக்கூடியதை பார்க்கின்றோமா இல்லையா? அப்ப இப்படி எல்லாம் எவ்வளவு சட்டங்கள் போட்டும் இந்த தீண்டாமையை ஒழிக்க முடிந்ததா? ஒழிக்க முடியல. மாறாக தீண்டாமை இன்னும் தலைவிரித்து தான் ஆடிக்கொண்டிருக்கின்றது. நாளுக்கு நாள் இருக்க இருக்க இந்த தீண்டாமையினுடைய அளவு கூடிக்கொண்டேதான் போவதே ஒழிய குறைஞ்ச பாட காணோம். இப்ப தமிழ்நாடு பத்திக்கிட்டு எறிகிறதுக்கு காரணம் என்ன? எங்க போனாலும் பஸ்ஸுகளை அடிச்சு நொறுக்கிறான், பெட்ரோல் குண்டை வீசுறான், பாலத்தை குண்டு வைத்து தகர்க்கிறான் என்றால் யாரு பெரிய ஜாதி, நீயா நானா? சாதாரண ஒரு மாநாட்டிலிருந்து திரும்பி வரும் பொழுது ஒரு கடையை அடிச்சு நொறுக்கிறான், அந்த கடையை அடித்து நொறுக்குவதற்காக அவர்கள் திருப்பி அடிக்கிறான். இது ஒரு மிகப்பெரிய தீப்பிழம்பாக பொங்குகின்றது, பற்றி எரிகின்றது.
தமிழகமே பத்தி எரியக்கூடியதை பார்க்கின்றோமா இல்லையா? காரணம் என்ன? ஒரு உயர்ந்த ஜாதி என்று சொல்லக்கூடியவனுக்கும் தாழ்ந்த ஜாதி என்று சொல்லக்கூடியவனுக்கும் ஒரு சின்ன சண்டை. அந்த சண்டை இவ்வளவு பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து அவன் போடுற சண்டையில நம்ம யாரும் பிரயாணம் செய்ய பயப்படக்கூடிய அளவிற்கு நிலைமையை பார்க்கின்றோம். காரணம் என்னன்னா, இந்த ஜாதி வெறி தலைவிரித்து ஆடக்கூடிய ஒரு நிலை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகின்றது. உயர்ந்த ஜாதி என்று சொல்லக்கூடியவன் தாழ்ந்த ஜாதி என்று சொல்லக்கூடியவனை ஒடுக்கக்கூடியதை பார்க்கின்றோம். டூ வீலர்ல போக முடியல. டூ வீலர்ல போனதுக்காக மூக்கா இருக்கிறான். விருதுநகர் மாவட்டத்தில் தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்த 2 பேர் சமையல் பண்றாங்க. அந்த சமையல் பண்ணதுக்காக அந்த சத்துணவை உயர்ந்த ஜாதியை சேர்ந்த பிள்ளைகளை சாப்பிட விட மாட்டான். இல்ல, ஆக்குனது தாழ்ந்த ஜாதிக்கார பொம்பளைங்க, அதனால இந்த சத்துணவு திட்டத்தை சாப்பிடக்கூடாது, இந்த சத்துணவை சாப்பிடக்கூடாது என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இப்படி ஜாதி வெறி தலைவிரித்து ஆடுகின்றது. இப்படிலாம் பார்த்துட்டு வெறுத்து போய்தான் இப்படி ஒரு 75,000 ரூபாய் கல்யாணம் பண்றது கொடுத்தாலாவது அவங்க இந்த ஜாதியை விட்டு வெளியே வருவாங்களா அப்படின்னு சொல்லி ஐடியா பண்றான். ஆனா இவங்க அதையெல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் வேலை பார்ப்பான். 75,000 ரூபாய் கொடுத்தா உடனே ஜாதியை விட்டு வந்துருவானா? இந்த பணத்தை வாங்குறதுக்காக என்னென்னலாம் ஐடியா பண்ணி ஒவ்வொருத்தவனும் செஞ்சுட்டு இருக்கான்னு நமக்கு தெரியாதா? இன்சூரன்ஸ் கொடுக்கறேன்னு சொல்லி ஒரு சட்டத்தை போடுறாங்க. அவன் கடையை அவனே தீய வச்சு கொளுத்துறான். கொளுத்திட்டு போய் இன்சூரன்ஸுக்கு அப்ளை பண்றத பாக்கணும். என்னடா அப்படின்னா, ஒரு 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் பொருளை வச்சு கொளுத்தி விட்டுட்டு ஒரு 1 லட்சம் ரூபாய் தருவான்ல, அதனால அவன் கடையை அவனே கொளுத்தக்கூடியதை பாக்குறோமா இல்லையா? இப்படிப்பட்ட அதே மாதிரி மரணிச்சுட்டா எல்ஐசி, அந்த எல்ஐசியில காசு தரணும் அப்படின்னா உயிரோடு இருக்கிறவன சாவர மாதிரி நாட ஆடுறாங்க, பாக்குறோமா இல்லையா? இப்படி உள்ள நாட்டுல 75,000 ரூபான்னு நீங்க ஊக்கத்தொகை அறிவிச்சாங்கன்னா இதுக்காகவே பொம்பளைய கல்யாணம் பண்ணுவான். தாழ்த்தப்பட்ட பொம்பளைய பார்த்து கல்யாணம் பண்ணி 75,000 ரூபாய் வாங்கிட்டு கலட்டி விடக்கூடிய வேலைதான் நடக்கும். அப்ப இதுக்குத்தான் இவர்கள் ஊக்குவிக்கின்றார்களே ஒழிய இதுதான் நடக்க போகின்றது. இதற்காக ஜாதி ஒழிய போறது கிடையாது. அப்ப இதை ஒழிக்கிறதுக்கு என்னதான் வழி? வன்கொடுமை தடுப்பு சட்டம் போட்டோம், சமத்துவ புறம்னு கொண்டு வந்தோம், சமத்துவ தேநீர் சட்டம் கொண்டு வர்றோம், 75,000 ரூபாய் பணம் தர்றோம் கொண்டு வர்றோம். இவ்வளவும் செஞ்சு ஒழிக்க முடியல அப்படின்னா 75,000 ரூபாய் இல்ல 75 கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஒழிக்க முடியாது. காரணம் என்ன? 2 பேருமே அப்படி நம்புறாங்க. உயர்ந்த ஜாதி என்று தன்னை சொல்லிக் கொள்ளக்கூடியவன் நம்புறான், நான் தான் உயர்ந்த ஜாதி. தாழ்ந்த ஜாதி என்று சொல்லக்கூடியவன் நம்புறான், நம்ம தாழ்ந்த ஜாதி, நம்ம உயர்ந்த இடத்துக்கு போக முடியாது. உயர்ந்த ஜாதி என்று சொல்லக்கூடியவன் அவன் தாழ்ந்த ஜாதி, நான் உயர்ந்த ஜாதி. காரணம் என்ன? அடிப்படையிலே ஆட்டம் கண்டிருக்கின்றது, அடிப்படையே செல்லரித்து போயிருக்கின்றது. எதனால இதை நம்புறான்? கடவுளை வச்சுதான் நம்புறான். கடவுளே தன்னை அப்படி படைத்திருக்கிறார் என்று நம்புகின்றான். கடவுளே தன்னுடைய தலையிலிருந்து தன்னை படைத்திருக்கிறார், தன்னுடைய கால் பகுதியிலிருந்து தன்னை படைத்திருக்கிறார் தாழ்த்தப்பட்டவன் நம்புறான். கடவுள் தன்னை உயர்ந்த இடத்திலிருந்து படைச்சிருக்கிறார் உயர்ந்த ஜாதி என்று தன்னை சொல்லிக் கொள்ளக்கூடியவன் நம்புறான். அப்படி நம்பும் பொழுது இவனும் கடவுளை நம்புறான், அவனும் கடவுளை நம்புறான். அவன் கடவுளை உயர்ந்த குழந்தமா தன்னை படைத்திருக்கிறார் நம்புறான், இவன் தன்னை தாழ்ந்த குணமா படைச்சிருக்காரு நம்புறான். அப்படின்னும் பொழுது அடிப்படையில இங்க தப்பா இருக்கின்றது. இஸ்லாம் இங்கதான் சரியான ஒரு வழிகாட்டுதலை வழங்குது. என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? கடவுள்ன்றவனே உன்னைய உயர்வு தாழ்வு கற்பிக்கிறானா? கடவுள் முன்னாடி எல்லாரும் சமம். யா அய்யுஹன்னா சுத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான், உங்களை ஒரே ஒரு ஆன்மாவில் இருந்து படைச்சானே அந்த இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அவனில் இருந்து அவனுடைய துணையை இறைவன் படைச்சிருக்கிறான். இறைவனை பற்றி சொல்லும் பொழுதே இஸ்லாம் எப்படி கற்று தருகின்றது என்றால், அந்த படைச்ச இறைவனுக்கு நீ பயந்துகோ. எப்படி பயப்படணும் என்றால், அவன் தான் உன்னைய படைச்சான். எப்படி படைச்சானா ஒரே ஆன்மாவில இருந்து படைச்சிருக்கிறான், அந்த ஒரு ஆன்மாவிலிருந்து அவனுடைய துணையை படைத்தான் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹன்னாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் ஸகரின் வ உன்ஸா வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். மனிதர்களே, உங்கள் அனைவரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து நாம் படைத்திருக்கிறோம். நீங்கள் உங்களை நீங்களே அறிந்து கொள்வதற்காக உங்களை குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் நாம் ஆக்கி இருக்கின்றோம். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் சிறந்தவர்
அல்லாஹ்வை அதிகம் அஞ்சக்கூடியவர் தான் உங்களில் சிறந்தவர். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான். இந்த சித்தாந்தம் தான் இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல இல்லாத ஜாதி வரியா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல இல்லாத மொழி வரியா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல கடைபிடிக்காத குலவெறியா, இதெல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. இங்கெல்லாம் மொழி வெறி, தமிழன் தான் சிறந்தவன் சொல்லிட்டு இருக்கான். அங்க எப்படின்னா அரபி மொழி பேசக்கூடியவன் தான் அரபி மொழி பேசக்கூடிய மனுஷன், மற்றவெல்லாம் மிருகம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மொழிவெறி தலைவிரித்தாடியது. கருப்பன் வெள்ளையன் என்ற அந்த நிறவெறி இருக்கின்றதே, அது தலைவிரித்தாடியது. குலவெறி, நான் தான் உயர்ந்த குலம் நீ தாழ்ந்த குலம் என்ற குலவெறி தலைவிரித்தாடியது. அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சித்தாந்தத்தை கொண்டு போறாங்க. படைச்ச ரப்பு ஒருத்த, நம்ம எல்லாரும் அவனுடைய அடிமைகள். வெள்ளையனா இருக்கிறதுனால அவனுக்கு எந்த சிறப்பும் கிடையாது, கருப்பனா இருக்கிறதுனால அவனுக்கு எந்த தாழ்வும் கிடையாது, அரபு மொழி பேசுறதுனால எந்த சிறப்பும் கிடையாது, அரபி அல்லாத மொழி பேசுறதுனால எந்த தாழ்வும் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்த பாடம். அல்லாஹ் முன்னாடி அனைவரும் சமம் தான், அல்லாஹ்வை யார் அதிகம் அஞ்சுகின்றார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எடுத்த பாடம் எந்த அளவிற்கு கொண்டு போய் விடுகின்றது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கருப்பு நிற அபிசீனிய அடிமை, உதடுகள் பெருத்த, தலையெல்லாம் சுருள் முடி கொண்ட ஒரு நீக்ரோ தான். அந்த நீக்ரோவை அல்லாஹ்வுடைய தூதர் எங்க கொண்டு போய் வைக்கிறாங்க? அந்த சமுதாயத்தில் பாங்கு சொல்லக்கூடிய பொறுப்பை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்தில் வழங்குறாங்களா இல்லையா? அதை பிலாலும் ஏற்றுக்கொள்கின்றார், மற்ற மக்களும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். பாங்கு சொல்றதை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, பாங்கு சொல்வதனுடைய நன்மையை ஒருவர் அறிவாரையானால் அதற்காக சண்டை போட்டுக்கொண்டு போட்டி போடக்கூடிய, சீட்டு குலுக்கி போடக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அந்த அளவிற்கு அது சிறப்பான ஒரு நிர்வாக பொறுப்பு. அந்த பொறுப்பை ஒரு கருப்பின் அடிமைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வழங்குகின்றார்கள், மக்கள் எல்லாம் அதை ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்றால் அப்ப எப்படி இஸ்லாம் மாத்தி இருக்கு பாத்தீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குலம் உயர்ந்த குலம் என்று அவங்க மக்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். அந்த உயர்ந்த குலத்தில் பிறந்த ஜைனபை, அடிமை என்று சொல்லக்கூடிய அடிமை வம்சத்தில் வந்த ஜெயித் என்பவருக்கு திருமணம் முடித்து தந்தார்களா இல்லையா? உடைக்கிறாங்க. என்ன உயர்வு தாழ்வு! இந்த உயர்ந்த குலம் சொல்லக்கூடிய ஒரு பெண்ணுக்கும் தாழ்ந்த குலம்னு நீ என்ன சொல்லிக் கொண்டிருக்கியோ அந்த ஒரு ஆணுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் பாரு என்று கல்யாணம் பண்ணி வைத்தார்களா இல்லையா? காரணம் என்ன? எப்படி இதெல்லாம் மாற்ற முடிந்தது? இவன் இந்த மாதிரி 75,000 ரூபாய் பணம் கொடுத்து கல்யாணம் பண்ண சொல்லல. அதே மாதிரி சமத்துவபுரம், சமத்துவ தேநீர் திட்டம், வன்கொடுமை தடுப்பு சட்டம் இதெல்லாம் போடல. ஒரே ஒரு சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ள செய்வதன் மூலமாக தலையீழாக புரட்டுகின்றார்கள். அப்படி புரட்டி எந்த அளவிற்கு என்றால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள அடிமை தலையிலிருந்து விடுதலை செய்ததை பற்றி சொல்லும் பொழுது, எங்களுடைய ஒரு தலைவர் இன்னொரு ஒரு தலைவரை விடுதலை செய்தார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு செய்தியை பார்க்கிறோம் என்றால், அப்ப எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை இஸ்லாம் கொண்டு வந்தது? இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக இங்கே உள்ள தாழ்த்தப்பட்டவர்கள் என்று தங்கள் சொல்லிக் கொள்ளவர்களும் அனுபவிக்கின்றார்களா இல்லையா? பார்க்கிறோமா இல்லையா? இங்க நம்ம எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம எல்லாம் என்ன உயர்ந்த ஜாதியிலிருந்து வந்த ஆட்களா? நம்ம என்ன அரபு நாட்டு இறக்குமதியா? நம்மளுடைய முப்பாட்டை அதுக்கு முன்னாடி ஒரு 3 தலைமுறைக்கு பின்னாடி போனா நம்ம ஒரு எஸ்டியா தான் இருந்திருப்போம். அப்படிப்பட்ட நிலையில இருந்துதான் இப்ப நம்ம இஸ்லாத்தை தழுவிருப்போம். இஸ்லாத்தை தழுவுனா ஜாதின்றது மதம்ன்றது மறைஞ்சு போச்சு, ஜாதின்றது மறைஞ்சு போச்சு, நாம எல்லாரும் சமமானவர்கள் விட்டதா? இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்குனாங்க. அப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றால் இப்படி 75,000 ரூபாய் நான் தர்றேன், இப்படி சமத்துவபுரத்தை துறப்போம், வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் எல்லாத்தையும் தூக்கி உள்ள போடு என்று சொன்னால் நீதி வழங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நீதிபதி தான் இதை செய்யறான். எவன் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் உள்ள 14 வருஷம் உள்ள போடுறதா இருந்தா தீர்ப்பு சொல்றது நீதிபதி தானே சொல்லணும். அந்த நீதிபதி தானே தீண்டாமையை கடைபிடிக்கிறான். அவன் உயர்ந்த ஜாதி என்று சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி தாழ்ந்த ஜாதி உட்கார்ந்து இருந்த அந்த சீட்டை கழுவி விட்டானா இல்லையா? உட்காரும் பொழுது
அவன் வந்து அந்த அந்த பொறுப்புக்கு பதவி ஏற்கும் பொழுது கழுவி விட்டுட்டு உட்கார்றான். காரணம் என்ன? அவனே கடைபிடிக்கும் பொழுது அவன் எப்படி இதுக்கு எதிராக தீர்ப்பு சொல்லுவான்? அப்ப பாக்குறோம் அடிப்படை மாற வேண்டும். இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த ஏகத்துவ கொள்கை, ஏகத்துவ களிமாவை மொழிஞ்சு பாருங்க, ஒரு நிமிஷத்துல அப்படியே டோட்டலா தீண்டாமை என்பது தீயிட்டு கொளுத்தப்பட்டு எல்லாரும் சமம் சகோதரத்துவம் மலரக்கூடியதை பார்க்கிறோம். இந்த செய்திகளை பிற சகோதரர்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்து சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் பேணி மறுமையில் மகத்தான வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக உள்ள இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். வாயிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.